நாராயணா. ரூபாய்க்கு 16,000. ஓம் நமோ நாராயணா. ரூபாய்க்கு 16,000. ஓம் நமோ நாராயணா. ரூபாய்க்கு 16,000. நாராயணா என்று எனது பாட்டன் பரந்தாமன் அவருடைய திருநாமத்தை நான் சொன்னேன். ரூபாய்க்கு ரொம்ப பேசுனீங்கன்னு வைங்களேன், சாத்துக்குடிய ரெண்டா அறுத்து மண்டியில சர்பத் புடிஞ்சு புடியும் பாத்துக்க. நான் பேசுறதே கொஞ்சம் தாங்க. என்ன பேசுனேன்? நான் பேசுறதே கொஞ்சம் தான். என்ன சொல்றீங்க? ரூபாய்க்கு 16,000 அப்படின்னா என்ன? ரூபாய் என்பது மகாலட்சுமி என்பது பொருள். பதினா புருஷன். மகாலட்சுமி புருஷன் யாரு? நாராயணன். அதான் சேர்த்து சொன்னேன். ரூபாய்க்கு 16,000. ஓ, அப்ப நீங்க சேர்த்து வைக்கிறதுல பெரிய ஆளு. சேர்த்து வைக்கணும், எதையும் பிரிச்சு வைக்க கூடாது. ஏன்னா எல்லாத்தையும் சேர்த்து வச்சிட முடியாது, எல்லாத்தையும் பிரிச்சு வச்சிட கூடாது. ஏன்னா எப்ப சேர்க்கணும் எப்ப பிரிக்கணும் அப்படிங்கிற கணக்கு உண்டு. அது உண்மைதான். நீடுழி வாழ்க யார் அப்பனே? எனக்கெல்லாம் ஒரு அப்பன் தான். நீங்க யார் அப்பனேன்னு கேட்டேன். இன்னும் யாருக்குன்னு அப்பனாகல. அப்பன ஆகலையா இல்ல ஆக முடியலையா? ஆகல, வாய்ப்பு இல்லை இன்னும். சரி, நீங்க அப்பன ஆனால் யாருக்கு அப்பனாவீங்க? இது என்ன வம்பா இருக்கு? என் பிள்ளைக்கு தான் அப்பனாவே. யார் பிள்ளைக்கு? என் பிள்ளை. அப்புறம் பக்கத்து வீட்டு பிள்ளைக்கா? உங்க பிள்ளைக்கு என்றால் உங்களுக்கு பிள்ளை பிறக்குமா? எனக்கு ஓ நல்லா இல்லையா? எனக்கா பிள்ளை பிறக்கும், என் மனைவிக்கு குழந்தை பிறக்கும். அப்ப உங்களுக்கு பிறக்காது. சரி ஐயோ, நான் ஊரை குழப்பனா நீ என்ன குழப்புற? ஐயா சரியா தானே பேசுறேன். எனக்கும் பிறக்கும். உங்களுக்கு எது வழியே பிறக்கும்? இது வழியா பிறக்கும். நானும் என் மனைவியும் சேர்ந்து பண்றதுனால குழந்தை பிறக்கும். இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்தா குழந்தை பிறக்கும். இப்ப நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்திருக்கோம். நீ பிள்ளை மசத்துல பிறக்கும். ரெண்டு பேரும் சேர்ந்தோம்னா இப்ப நீ தானே சொன்ன டிரான்ஸ்ஃபர் என்னத்துக்கு ஆகுறது? இல்லங்க, ரெண்டு பேர். ஐயா எதற்காக கேக்குறேன்னா, ஐயா என்ன ஊசி இருக்குன்னு இங்க. ஆமாங்க. அந்த ஊசியில நூலை தான் கோர்க்கணும். ஆமா. ஊசி முனையும் சேர்ந்தா என்ன ஆகும்? ஒண்ணும் ஆகாது. ஒண்ணும் ஆகாது, உடைஞ்சிரும். ஐயா அதே போல பாருங்க, இப்ப சொன்னீங்க ஊசியில நூலை கோர்க்க முடியும். ஏன்னா ஊசி என்பது சிறிது. அந்த சிறிய ஊசியில கூட ஒரு நூலை கோர்த்து விடலாம். ஆனால் கடப்பாறை என்பது மிக பெரியது. அந்த பெரியதுல ஊசி இது நூலை கொண்டு போய் கோர்க்க முடியுமா? கடப்பாறையாப்பா நாராயணா அப்படி சொல்லலையா. சிறிய ஊசியாக இருந்தும் அதுல நூலை நுழைக்கக்கூடிய அளவுக்கு தன்மை உண்டு. ஆனா பெரிய கடப்பாறையாக இருந்தும் அதுல சின்ன நூலை நுழைக்க முடியுமா? முடியாத. காரணம் என்ன அப்படின்னா, கடப்பாறையில ஓட்டை இருந்தா அதையும் நாங்க நுழைப்போம். ஓட்டை இருந்தா தையா அதையா சொல்ல வர்றேன். இல்ல நுழைக்க முடியாதுன்னு சொல்றேன். நம்ம ஆளுகளுக்கு எங்க ஓட்டை கிடைக்குதோ நுழைச்சு புடுங்க. அதே போல அப்ப இருவர் சேர்ந்து ஒரு குழந்தை, தாயும் பிள்ளையுமா இருந்தாலும் வாயும் வயிறு வேற. உங்களுக்கு பசிக்குது அப்படின்னு உங்க மனைவி சாப்பிட்டா உங்க பசி நிக்குமா? அது எப்படிங்க? எனக்கு பசிச்சா நான் தான் சாப்பிடணும். என் முட்டை சாப்பிட்டா எனக்கு பசி இறங்குமா? அப்புறம் எப்படி அவங்க பெற்ற பிள்ளை உங்க பிள்ளை ஆகும்? என்னையா இவருக்கு நான் எதுக்கு செஞ்சா காட்ட முடியும்? இது வந்து ஐயா உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். என்ன? இப்ப நிலம் தான். இந்த இது ஒரு நிலம்னு வைங்க. சரி, இந்த நிலம் தான் என் முண்டாட்டி. சரி சரி. இந்த காசை வாங்குறதுக்கு என்னெல்லாம் சொல்ல வேண்டியதா இருக்கு. இந்த நிலம் தான் என் முண்டாட்டி. சரிங்க. அந்த நிலத்துல ஓட்டுற கலப்பை தான் நானு. சரி, என் முண்டாட்டி நிலம் கலப்பை நானு. அந்த கலப்பையை ஓட்டுறது நீங்க. விமலா, இது யாருப்பா ஊடால வர்றது? விவசாயி ஓட இருக்கு. அப்போ விவசாயம் பண்ணும் பொழுது நெல்லுங்கிற ஒரு தானியம் வருதா இல்லையா? ஆமையா. அந்த நெல்லு தான் குழந்தை. உங்க அறிவுக்கு நீங்க என்ன சாப்பிடுறீங்க? உங்க தான் சாப்பிடல. நாராயணா உங்க அறிவுக்கு நீங்க எதை சாப்பிடுறீங்கன்னு கேட்டேன். வேணும் தினமா வந்தேன். ஓஹோ, இப்ப நான் கேக்குறேன். இப்ப கையில வச்சிருக்கீங்கல்ல கம்பு, அது இங்க ஒரு பொய் சொல்லாம சொல்லுங்க. என்னது அதுக்கு பேர்? என்ன? தடி. இப்ப அது எதற்காக வச்சிருக்கீங்க? யார்கிட்டயும் வயசான ஆள்கிட்ட வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லையா, எதற்காக வச்சிருக்கீங்கன்னு கேட்டேன். இது பாதுகாப்புக்கு. கையில யார் தெரியுமா கம்பு வச்சிருப்பா? யார் வச்சிருப்பா? தன் மீது நம்பிக்கை இல்லாதவன் தான் கையில கம்பு வச்சிருப்பான். அப்ப உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? நானும் கேட்கறேன். பழனி முருகன் கையில தான் பெரிய தண்டம் இருக்கு. நம்பிக்கை எல்லாமே வச்சிருக்காரு. அவரு நீயும் ஒண்ணா? அப்படி கிடையாது இல்லைங்க. கையில கம்பு வச்சிருக்கோம்னா இப்ப காவல்துறை ஐயா தான் கம்பு வச்சிருக்காங்க. நம்பிக்கை இல்லாமையா? ஐயா காவல்கார வச்சிருப்பா, நீங்க எதுக்கு வச்சிருக்கீங்கன்னு கேக்குறேன். சிங்கம், புலி, கரடி எந்த மிருகம் வந்தாலும் கம்பால் அடிச்சு விரட்டுறதுக்காக. ஓஹோ, எதையுமே வந்து கம்பால், அதாவது மிருகங்களை வந்து கம்பால் அடிக்க வேண்டும், மனிதர்களை எது கொண்டு அடிக்க வேண்டும்? அன்பால் அடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கணக்கு உண்டு. இப்ப நான் கேட்கிறேன், இவ்வளவு பேசுறீங்கல்ல, யார் தெரியுமா? சொன்னா தானே தெரியும். கேட்டா தானே நான் சொல்ல முடியும். இங்க சொன்னா தானே கேட்க முடியும். அப்ப இப்ப நான் சொல்லவா? நான் கேட்கவா? கேளு ஏதாச்சும் சொல்லுங்க. என்ன சொல்ல? என்ன கேட்க? ஏதாவது கேட்டீங்கன்னா தகுந்தார் போல விளக்கத்தை நான் சொல்லுவேன். எதையாவது சொன்னா தானே தகுந்தாப்புல நான் கேட்க. ஏதாச்சும் சொன்னோம்னா அது நல்லா இருக்குமா? எதையாவது கேளுனா அப்புறம் நல்லா இருக்குமா? கேட்கிற விதத்தில் நீங்க கேட்டா சொல்ற விதத்தில் நான் சொல்லுவேன். சொல்ற விதமா சொன்னா கேட்கிற விதமா நான் கேட்கல. உங்களுக்கு கேட்கவே தெரியலையே. உங்களுக்கு சொல்ல தெரியல. சொல்ல தெரியாமையே சொல்லிக்கிட்டு இருக்கேன். கேட்க தெரியாமையே கேட்டுக்கிட்டு இருக்கேன். இப்ப நீங்க என்ன கேட்டீங்க? என்ன சொன்னீங்க? இப்ப நான் சொன்னத பூரா நீங்க கேட்கல. அப்ப நான் கேட்கறது பூரா நீங்க சொல்லல. ஐயா சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். சரி, நான் என்ன சொன்னேன்? என்ன கேட்டேன்? அப்ப நீங்க கேட்டது உங்களுக்கு தெரியல. சொன்னது உங்களுக்கு தெரியல. சொல்ல தெரியலையா? கேட்க தெரியலையா? கேளியா? சொல்லியா? அட சொல்லு. பேசக்கூடாது. கேட்டு பாருங்க சொல்லிருக்கேன். கேளு. பாச்சாவா ஆண்டனியா? ஆண்டனியா பாச்சாவா? ஏதாவது கேளு. கேட்க தெரியுமா இல்லையா? 8 நாள் நீ உட்காரியா இல்ல எல்லாரையும் கூட்டி வர சொல்லி
நீ அடிச்ச போதைக்கு நான் ஊருகா கிடையாது, சரியா? பேசாம உட்கார. கேமரா எல்லாத்தையும் இங்கே எடுத்துருப்புங்க. நாடகத்தை மொத்தமா கெடுத்தது நீதான். ஏன்னா எதை எங்கெங்க எப்ப எப்படி எப்படி சொல்லணுமோ அதாவது அங்கங்க அப்பப்ப அப்படி சொன்னா தான் நல்லா இருக்கும். இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வைத்தியம் இருக்கு. கண்டிப்பா இருக்கா இல்லையா? ஆமையா. இப்ப மஞ்சக்காமால உள்ளவங்களுக்கு ஒரு வைத்தியம் இருக்கு. என்ன வைத்தியம்? என்ன செய்வாங்கன்னா கிராமப்புறங்களை செய்வாங்க. என்ன? நல்ல ஒரு இரும்ப சுட வச்சு காலில் இழுத்து விடுவாங்க. சரி. மஞ்சக்காமலை உள்ளவங்களுக்கு மஞ்சக்காமலை போகும்னு சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வைத்தியம் இருக்கு. அந்த மாதிரி இந்த மாதிரி ஆளுகளுக்கு ஒரு வைத்தியம் இருக்கு. என்ன வைத்தியம்? அந்த வைத்தியத்தை செய்யுங்க, உடனே போதை இறங்கிடும். சொல்லிருங்களேன் என்ன வைத்தியம்? தண்ணியை போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டே இருப்பாங்க. சரி, ஒன்றும் பேசப்படாது. சட்டையானு செவ்வளோ காட்டி ஒரு அறையை கொடுத்துட்டு வைங்க, அந்த போதை இறங்கிடும். அப்போ வார்த்தை தெளிவாக வர, நான் இல்லைன்னு இந்த அவன் தானே சொல்ல சொன்னேன்னு. அருமையான பேச்சு. ஏன்னா அதான் சொன்னாங்க மது மாது சூது அப்படின்னு. ஏன்னா மது மாது சூது இந்த மூன்றிற்குமே எவன் ஒருவன் அப்பாற்பட்டு இருக்கின்றானோ அவனை இந்த மண்ணில் வாழ தகுதி படைத்தவன் அப்படிங்கிற ஒரு கணக்கு உண்டு. என்ன? மது அருந்துபவர்கள் தான் இந்த மண்ணில் வாழ முடியும். ஏயா சரக்கு பெரிய பாத்தீங்களா? எப்படி முதல்ல 150 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. சரி, இப்ப 48 தாண்ட முடியல. அதான் 18 48 18 வயசுல சாப்பிட்டு 48 வயசுல செத்துப்போம். இப்ப அருமையா இப்ப சொன்னீங்களே, இப்படிதான் பாருங்க. ஒரு நேரத்துல கடவுள் நினைத்தார் பூலோகத்துல உள்ள மனிதர்கள் எல்லோருமே குடிக்கிறாங்களே, அப்படி இந்த குடியில இந்த மதுவுல என்னதான் இருக்கு, நம்ம ஒரு நாளைக்கு வாங்கி குடிச்சுதான் பார்ப்போம் அப்படின்னு கடவுள் வந்து மனிதனாக மாறி இந்த பூலோகத்துக்கு வந்துட்டாரு. அப்படி பூலோகத்துக்கு வந்த உடனே பூஞ்சோலைக்கு தானே போயிருப்பாரு. நாராயணன் அங்க கிடையாது, அது வேற இடம். அப்ப பாருங்க இந்த பூலோகத்துல ஒருவர் மதுபானத்தை சாப்பிட்டுட்டு அப்படியே நடக்கவே முடியாம தட்டு தடுமாறி வந்துகிட்டு இருக்காரு. அப்பதான் கடவுள் மனிதனாக மாறி அவர் முன்னாடி வந்து நின்று, தம்பிங்க வா, எதை சாப்பிட்டா அப்படின்னு. ஐயா இந்த மதுபான கடையில் நான் ஒரு மது வாங்கி சாப்பிட்டேன், போதை ஏறிடுச்சு, நடக்க முடியாம தட்டு தட்டு மாறி வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, சரிப்பா இந்த பணம் அது எவ்வளவோ அதே மதுபானத்தை எனக்கு ஒன்று வாங்கிட்டு வா அப்படின்னு அவங்க கிட்ட பணத்தை கொடுத்த விட அவன் போன, அவன் வாங்கின மதுபானத்தை வாங்கினேன், கடவுள்கிட்ட கொடுத்தான், கடவுள் வாங்கினாரு, சாப்பிட்டாரு, அவர் கொஞ்சம் கூட போதையே ஏறல. அப்பதான் கேட்டாரு, தம்பி நீ எதை வாங்கின? ஐயா நான் சாப்பிட்டதான் உங்களுக்கு வாங்கி கொடுத்தேன். என்னப்பா நீ சாப்பிட்டு நடக்க முடியாம தர்ற? நான் சாப்பிட்டே போதே ஏறலையே. சரி இந்தா இதை விட நான் விலை உயர்ந்ததா ஒன்று வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி மறுபடியும் மனம் கொடுத்தாரு. மறுபடியும் மதுபான கடைக்கு போறேன், விலை உயர்ந்த மது வாங்கினேன், கடவுள்கிட்ட கொடுத்தான், கடவுள் வாங்கினாரு, சாப்பிட்டாரு, கொஞ்சம் கூட போதே ஏறல. அப்பதான் பாருங்க இந்த முழு போதையில் இருக்க மனிதன் கடவுளை பார்த்து கேட்டேன், ஏயா நான் கொஞ்சோண்டு குடிச்சேன், என்னால நிக்க முடியாம தட்டு தடுமாறி நடந்துகிட்டு இருக்கேன், ஆனா உனக்கு வாங்கி வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கேன், நீ குடிச்சுக்கிட்டே இருக்க, உனக்கு போதையே ஏறாதாயா அப்படின்னு இவன் கேட்க, அப்பதான் அவர் சொன்னாராம், தம்பி நான் எவ்வளவு குடிச்சாலுமே எனக்கு போதை ஏறாது, ஏன் நான் தான் கடவுள் அப்படின்னாரு. அப்பதான் இவன் சொன்னானா, இப்பதான் உனக்கு கொஞ்சம் போதை ஏறி இருக்கு அப்படின்னு அவன் சொன்னானா. அப்ப பாருங்க இந்த மதுபானத்தை சாப்பிட்டுட்டு கடவுளே வந்து நான் தான் கடவுள்னு சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. காரணம் இந்த மது செய்யக்கூடிய வேலையாகப்பட்டது. கடவுள் எங்க இருக்காரு? எங்க இருக்காரு? என்ன ஒவ்வொரு மனிதனுடைய உடலத்திலும் உண்டு. என்ன உடல்ல உண்டியா? சத்தியமாயா? அதெல்லாம் கடவுள் அதெல்லாம் விட்டு வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஐயா கடவுள்னு ஏன் பேர் வந்துச்சு? ஏன்னா எல்லாத்தையும் கடந்து உள்ள இருக்கிறதுனாலதான் கடவுள் அப்படிங்கிற பேர் வந்துச்சு. வேற எங்க இருக்காரு நீங்க சொல்ல வர்றீங்க? கடவுள் எங்க தெரியுமா இருக்காரு? எங்க இருக்காரு? ஒரு கோவில் வாசல்ல உட்காந்து பிச்சைக்காரன் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்திருக்கேன். சரி, அவன் தட்டுல 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா காசுக்கு மேல விழல. அங்க வர்றவன் பூரா 5 ரூபா 1 ரூபா 2 ரூபா தான் போடுறியான். சரி, பிச்சைக்காரன் பார்த்த இடம் சரியில்லை ஓல இருக்கு, பேசாம இடத்த மாத்திடுவான். சரி, வர்ற ஆள் பூரா 1 ரூபா 2 ரூபா தான் போடுறாங்க. அவன் அந்த பிச்சைக்காரன் தட்டு எடுத்துட்டு போய் டாஸ்மார்க் கடைக்கு முன்னால போய் உட்காந்துருக்கேன். சரி, அங்க வந்த ஆளுங்க பூரா தண்ணியை போட்டு 10 20 50ன்னு போட, அப்பதான் அந்த பிச்சைக்காரன் தட்டை தூக்கிட்டு டாஸ்மார்க் கடையை பார்த்து கேட்டானா, ஆண்டவா இத்தனை நாள்ல கோயில இருக்கேன்னு தான் நான் நினைச்சேன், ஆனா இப்பதான்டா தெரியுது நீ இதுக்குள்ள இருக்கேன்னு. அருமையான பேச்சு. அதே போல பாருங்க அதே மதுபான கடையில ஒரு 8 வயது பையன் அந்த மது பாட்டில எல்லாம் குடிச்சு போட்டு கீழே போட்டு போவாங்கல்ல, அந்த பாட்டில் எல்லாமே ஒரு 8 வயசு பையன் பெருக்கிக்கிட்டே இருக்கான். அப்படி பெருக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு பெரியவர் வந்து சொல்றாரு, தம்பி படிக்க பார்த்தா 8 வயசு 10 வயசு மாதிரி தெரியுது, படிக்க வேண்டிய வயசுல எதுக்கடா இங்க வர்ற, இங்க வந்து இந்த வேலையை செய்யக்கூடாது, முதல்ல நீங்க வரவே கூடாது அப்படின்னு அந்த 8 வயசு பையனுக்கு இந்த பெரியவர் சொல்ல, அப்பதான் இந்த பாருங்க இந்த 8 வயசு பையன் அந்த பெரியவருக்கு சொன்ன, என்னைய வராதுன்னு சொல்றதுக்கு முன்னாடி நீ முதல்ல இங்க வராம இரு, எங்க அப்பா இங்க வந்ததுனாலதான் இங்க நான் பாட்டில் பறக்கிறேன், இங்க நீ வந்தீங்கன்னா ஓம் பிள்ளை இணைய மாதிரி தான் பாட்டில் பறக்கும் அப்படின்னு சொல்லி அவன் சொன்ன. காரணம் என்ன அப்படின்னா, ஏன்னா மனிதனாக பிறந்தால், ஏன்னா மனிதனுக்கு எவ்வளவு விலைகள் உண்டு, எவ்வளவு விஷயங்கள் உண்டு. மக்கள் பூரா நினைக்கிறீங்க என்னடா குடிக்கிறத பத்தியே பேசுறாங்களடா நினைக்கிறீங்க. பேசுறதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும், சிந்திக்கணும், சிரிக்கணும். குடிக்கிறத பத்தி நாங்க பேசுறோம்னா ஏன் பேசுறோம்? ஒரு பிள்ளைகள் யாரை பார்த்து வளருவாங்க? ஒரு 5 வயசு பிள்ளை யாரை பார்த்து வளருங்க? அப்பா அம்மாவை பார்த்து தான் வளரும். அப்பா தான் பிள்ளைகளுக்கு ஹீரோ. அஜித்தோ விஜயோ கிடையாது.
எங்கள் அப்பா மாதிரி வருமா? அப்போ பிள்ளைகள் வந்து அடுத்தவங்கள்ட்ட சொல்லும் பொழுது அவங்க அப்பாவை தான் ரொம்ப பெருமையாக சொல்லணும். ஏய் ஏதாவது பேசுன எங்கள் அப்பாட்ட போய் சொல்லிடுவேன், எங்கள் அப்பா வந்து உன்னை அடிச்சிடுவார். ஏன்? வீட்டில் அப்பா ஒரு ஹீரோவுக்கு சமம். அப்போ பிள்ளைகள் வந்து அப்பா அம்மாவை பார்த்து தான் பிள்ளைகள் வளரும். அப்போ அந்த பிள்ளைக்கு முன்னால் நம்ம எப்படி நடந்துக்கிறோன்னா, பிள்ளைக்கு முன்னால் தண்ணி அடிக்கக்கூடாது, பிள்ளைக்கு முன்னால் கணேஷ் கோயிலை போடக்கூடாது, தீய பழக்கங்களை பிள்ளைக்கு முன்னால் செய்யக்கூடாது. அப்போனா அவன் அதை செய்யத்தான் செய்வேன். ஒரு பிள்ளை ஒரு 10 வயசு ஆயிடுச்சுன்னு வைங்களேன், புருஷன் முன்னாடி தனியாக தான் உட்காந்துக்கிறணும். பிள்ளைய முன்னால் உட்காந்துக்கிட்டு என் கண்ணு என் செல்லம் அப்படின்னு சொல்லி பிள்ளைய முன்னால் புருஷன் முன்னாடி கொஞ்சக்கூடாது. அப்படி கொஞ்சிக்கிட்டு இருந்தாங்கன்னு வைங்களேன், இவன் படிப்பேன் ஏப்பா செக்ஸு மாற்றி படிச்சுக்கிட்டு இருப்பியான். இல்லை மாற்றி படிச்சுக்கிட்டு இருப்பியான்னு சொல்ல வந்தேன். அப்போ பிள்ளைகளை கெடுக்கிறது என்ன? பெற்றவங்க தான். அதெல்லாம் செய்யக்கூடாது. அருமை. ஏன்னா அதான் சொன்னாங்க, ஒவ்வொரு பிறந்த பிள்ளைக்குமே அறிவை கொடுக்கக்கூடியவர் யாரு அப்படின்னா ஆசிரியராக இருந்தாலுமே அதற்கு முன்பு அறிவை கொடுக்கக்கூடியவர் தந்தையாகப்பட்டவர் அப்படி சொல்லி. அதான் பாருங்க, ஒரு தாயாகப்பட்டவள் தன் குழந்தையை இடுப்புல தூக்குவா, ஆனா தகப்பனாகப்பட்டவன் தன் பிள்ளையை தோல்ல தூக்குவா. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு தாய் வந்து சொல்லுவாள், மகனே நான் பார்த்த உலகம் இதுதான்டா அப்படின்னு. ஆனால் தகப்பன் தோல்ல தூக்கி, மகனே நான் பார்க்காத உலகத்தையும் நீ பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கணக்கு கொண்டுதான் தந்தையாகப்பட்டவர் பிள்ளையை வந்து தோல்ல தூக்குவாரு. அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய உண்டியா. இந்த கதையில உனக்கு தான் சேரும். அதே போல இப்படி நிறைய பேசிக்கொண்டே போகலாம். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். உங்க பேரு? அடியனுடைய திருநாமம் என்ன அப்படின்னா அபிஷேக பிரியா சிவா அலங்கார பிரியா. இந்த போன் நம்பர் அட்ரஸ் எல்லாம் கேட்கல, பேரை கேட்டா பேரை மட்டும் சொல்லுங்க. கலகப்பிரிய நாரதர் என்பார்கள் அடியேன். அப்படி வாங்க வலிக்கு. இப்ப நீங்க தானே? நானே ஐயா. அடடட ரொம்ப நாளா உங்களை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஐயா என்னையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அதெல்லாம் செஞ்ச நேரத்தை உங்களை பார்க்க முடியுது. சொல்லுங்க. இதெல்லாம் பார்க்க முடியுமா? அப்ப நீங்க நாரதர் மகாமுனிவர். சத்தியமாக கேட்கறது தப்பா நினைக்க கூடாது. சும்மா கேளுங்க. நாரதர் மகாமுனிவர் அப்படின்னா ஆகாய மார்க்கமா பறப்பீங்க. ஐயா நான் வரது போறது யார் கண்களுக்குமே தெரியாது. அப்படித்தான் வேணும். அதான் உண்மை. அப்படின்னா தான் அடுத்த புருஷன்கிட்ட நம்ம அடி வாங்க முடியாது. சொல்றேன். அப்ப அந்த தன்மையெல்லாம் உங்ககிட்ட இருக்கு. ஆமாங்க. 8 வகை சித்துன்னு சொல்றாங்கல்ல. ஆமாய்யா, அஷ்டமா சித்துக்களை கற்றவன் கூடு விட்டு கூடு பாய்வான். அடுத்து ஐயா 8 வகை சித்துல கூடு விட்டு கூடு பாய கூடிய தன்மை எங்களுக்கு உண்டு. அடுத்து வந்து காத்தோட காத்தா பறப்போம். அடுத்து காத்தோட காத்தா பறப்போம். பசி என்பது கிடையாது, தூக்கம் என்பது கிடையாது. இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவங்க நாய். கூடு விட்டு கூடு பாய்வீங்க, தண்ணியில நடப்பீங்க, சிறுசா பெருசாக்குவீங்க. ஐயா அதெல்லாம் உண்டு. நல்லா இருப்பீங்க. என்ன? காலையில வாங்குற சம்பளத்தை முழுசா உங்ககிட்ட கொடுத்துறேன். சரி. எவனோ தெரியல செய்வன வச்சுட்டேன் போல இருக்கு. சரி. 8 மாசமா சிறுசாவே கிடக்குது. எது? கொஞ்சம் பெருசாக்கி விட்டு அப்படியே நம்மள ஒரு ரவுண்டு பெருசாக்குவோம் அப்படின்னா எது தெரியுமா? உள்ளமாக